ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். அம்மா வீட்டுக்கு போனப்போ ராட்டு வாங்கி கிரேவி செஞ்சாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதில் வந்து தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, கருப்பு கலர்லேயோ பச்சை கலர்லேயோ, அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதை கூட வந்து நரம்பு மாதிரி இருக்கும், அதையுமே நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும்தாங்க மஞ்சத்தூள் போடணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணாவே போதும். 5-6 தடவை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து ராட்டு விற்கிறவங்களே அதை வந்து அந்த ஓடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். 1 கிலோ ராட்டு வாங்கி இவ்வளோ தான் இருந்துச்சு. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 400 கிராம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஓகே, இதை க்ளீன் பண்ணி முடிச்சோட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் காஞ்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அது காயங்களாட்டியுமே 2 வெங்காயம் 2 தக்காளி அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நிறையா ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்புமே வந்து சும்மா கம்மியாக போட்டுக்கலாம், அது வதங்கிறதுக்காக. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் இருக்கும், அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இது போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகத்தூள் போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சமாக போடுங்க, நிறையா போட்டால் வந்து கசந்துரும். இதுக்கு முன்னாடி ராட்டு செய்யலை, இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா. இதை வந்து ராட்டுன்னு சொல்லுவாங்க. புக்கிலெல்லாம் நம்ம இறால்னு படிச்சிருப்போம். நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து கரம் மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம அந்த பவுடர்லாம் போட்டதுனால லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுருங்க. வேணுன்னா 1 டம்ளர் தண்ணி கூட ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம அந்த ராட்டை வந்து சேர்த்துக்கலாம். கிண்ட அந்த ராட்டு வந்து சுருண்டு போயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஆல்ரெடி மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் காரசாரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தூக்கலாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், இது மல்லித்தூள் மட்டுமே அரைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டி விடலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் ஆகிற மாதிரி ஊற்றிக்கங்க. ஏன்னா இது வந்து பருப்பு எந்தளவுக்கு வேகுமோ அந்தளவுக்கு டைம் எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. குக்கர்னால் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை முடியும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக திரண்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த கேப்பில் வந்து 4 தேங்காய் சில்லை நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கும். இது வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காவை அரைச்சி வச்சாச்சு, அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இல்லாட்டினா நம்ம தேங்காய் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டிருச்சு. இந்த நேரம் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்.
அவ்வளோதாங்க எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து கம்மியாகி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எண்ணெயெல்லாம் திரண்டு வந்து சொதி பதத்துக்கு வந்து நிற்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து மல்லித்தழை இருந்துச்சுன்னா தூவி விட்டுக்கலாம். இல்லை நமக்கு கிரேவியாக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜாக இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம சாதத்துக்கு போட்டு பெனஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.